சொல்விலாசமராத நான்மறை தூய ஜோதி என்றோது மாகதி நல்கியாளையனுள் நடமாடவாவரி. டாக்டர் ஸ்ரீ தர்சன் அவர்களுடைய ஒரு இனிமையான ஒரு பக்தி கானங்கள் இசை நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த நிகழ்வானது 8:30 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. இப்பொழுது 15 நிமிடங்கள் தாமதமாகிவிட்டது. அதற்காக மிகவும் மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மதிப்புக்குரிய டாக்டர் தர்சன் அவர்கள் லண்டனிலே பல இடங்களிலும் சென்று தனது இன்னிசை கச்சேரிகள் மூலம் மக்களுடைய மனதை கவர்ந்தது மட்டுமல்லாது மக்களுக்கு இருக்கின்ற அந்த நோய்களையும் தீர்க்கக்கூடிய அந்த இசையை அவர் இறைவன் அருளால் பெற்றிருக்கின்றார். அதுதான் அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அவரிடத்தில் இன்னும் ஒரு சிறப்பை நான் அவதானித்தேன். அப்படி பார்த்து கொண்டே தன் முருகனை பற்றியோ அல்லது எந்த இறைவனை பற்றியோ அப்படியே பாடிக்கொண்டிருந்தார். அதையெல்லாம் எல்லாருக்கும் அந்த நிகழ்வுகள் கைகூடாது. சாட்சா இறைவனுடைய அந்த அருள் பரிபூர்ணமாக இருக்கின்ற அந்த அன்பர்களுக்கு மட்டுமே அது அமையப்படும். அப்படிப்பட்ட ஒரு அந்த மதிப்புக்குரிய தர்சனவர்கள் இந்த நியமோட முருகன் ஆலயத்துக்கு வந்து இன்றைய தினம் இந்த கச்சேரியை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருந்தவர் மதிப்புக்குரிய ஜெனியக்கா அவர்கள் இருக்கிறார்கள். அவர் 2003ஆம் ஆண்டு சிவபெற்று தான் காட்டினார். அதுக்கப்புறம் இப்போ காணல. ஆனால் அவர் கோயிலால் ஈடுபாடு ஐபிசிலாம் உங்களுக்கு நிறைய விளம்பரங்களை செய்து வந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆலயத்திலே அவர் செய்ய வேண்டும், இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து இந்த நிகழ்வை தந்தமைக்காக அவைக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த மதிப்புக்குரிய தர்சன் அவர்கள் அவருக்கு சொன்ன நம்பர்கள் ஒதுக்கியதில் அவருடைய ஸ்டூடெண்ட்களை பார்த்தீங்கன்னா 8 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் இருக்கிறார் என்றால் அப்படி அவர் நான் ஒரு மிக அதிசயத்த ஒரு விஷயம். அது 8 வயதிலே மாணவர்கள் இருப்பது இயல்பு. 80 வயசிலே மாணவர்கள் இருப்பது என்பது அவரிடத்திலே தான் நான் அந்த அதிசயத்தை கண்டேன். காரணம் என்னென்று என்றால் அவர் இயல்பாக முருகபக்தர். அவர் பாடலை அன்றைய தினம் பாடியிருந்தார். அதாவது உங்களுக்கு தெரியும், வினைவிலே வீரமணி ஐயான்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர் இருந்தார். அவர் நிறைய பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார். ஆனால் நிறைய பாடல்கள் வெளிவரவில்லை. அது மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விடயம். ஆனால் அவர்களுடைய பாடல்களையும் எடுத்து வந்து அங்கே ஊரில் இருக்கின்ற இறைவனுடைய பெருமைகளை பாடுவதற்காக இன்று இந்த இசைஞானி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயங்கள். காரணம் என்னென்று கேட்டால் இந்த நாடுகளிலே சரி, ஈழத்திலும் சரி, இங்கேயும் சரி, எல்லோரும் பிஸியான லைப்ரரியே போய்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்திலே பார்த்தீர்களானால் 63 நாயன்மார்கள் தான் எல்லா இடமும் சென்று அதாவது மதத்தை பரப்பினார்கள். அப்படி பரப்பைக்கு அவர்கள் அற்புதங்கள் எல்லாத்தையும் செய்து அவர்கள் நோய்களை குணமாக்கி இருக்கிறார்கள். இசைகள் மூலமாகத்தான் அந்த தேவாரங்கள் திருவாசங்களை பாடி மற்றவர்களுக்கெல்லாம் நோய்களை குணப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில பார்த்தீர்களானால் அது என்னமோ தெரியல, தொடர்ந்து ஒவ்வொருவர் வந்து இந்த ஆலயங்களிலும் சரி இடங்களிலும் சரி புதிதாக இறைவனுடைய அருளாலே பிறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்தவர் தான் ஞானி அவர்கள். அவர்கள் இந்த பாடல் மூலமாக ஒவ்வொருவருக்கும், அதாவது வந்து சில பேருக்கு சில நோய்கள் இருக்கலாம், அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இசைகளை அமைத்து அந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய அந்த கைவித்தை அவர் கண்டிருக்கிறார் இறைவன் மூலமாக. அது மட்டுமல்ல, அவர் அங்கே நல்லூர் முருகனிலே ஒரு இனிய பாடலையும் பாடியிருக்கின்றார். தாமரை இலையிலே முருகப் பெருமான் சொல்லி ஒரு நல்ல ஒரு அருமையான பாடல். நான் நினைக்கிறேன் வீரமணி ஐயாவுடைய பாடல் என்று நினைக்கின்றேன். அதை கூட அவர் இனிமையாக பாடியிருக்கின்றார். இப்படி அவருடைய புகழை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் இன்று வந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றது. நான் நிறைய நேரம் பேசி உங்களுடைய நேரத்தை வீணாக்கவில்லை. இப்பொழுது அவருடைய கச்சேரியை ஆரம்பிக்குமாறு அன்போடும் பணிவோடும்
வேண்டுகிறேன். நம பார்வதி பதே மகாதேவா. முதலாவதாக நாங்கள் சைவ சமய வழக்கப்படி விநாயக பெருமானை துதித்து இந்த இசையரங்கை இனிதே ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த சினிமாவிலும் வந்த மகா கணபதி மனசா ஸ்மராமி ராகம் நாட்டை, தாளம் சதுஷ்டயம். மகா கணபதி ஸ்ரீ மகா கணபதி மனசா ஸ்மராமி 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 வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மகா கணபதி மனசா ஸ்மராமி மகாதேவ சுதம் மகாதேவசுதம் குரு குகநூதம் மகாதேவசுதம் குரு குகநூதம் மார கோடி பிரகாசம் சாந்தம் மார கோடி பிரகாசம் சாந்தம் மக காவிய நாடகாதி பிரியம் மக காவிய நாடகாதி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம் மக காவிய நாடகாதி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம் பப்ப மக மரி ஜரி ஜனி ஜவ மக மப தனி ஜரி கம மரி ஜரி ஜரி பம பப்ப மக மரி ஜரி ஜனி ஜவ மக மப தனி ஜரி கம மரி ஜரி ஜனி ப ஜனி பம க மனி பம ரி க மரி ரி ஜ ரி ஜ ஜானி ப மக மரி ஜரி க மக கணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மகா கணபதி மனசா ஸ்மராமி முதலாய் காதல் பெருகுதடி கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதல காதல் பெருகுதடி வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில் வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த கந்தனை என் காந்தனை வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த கந்தனை என் காந்தனை கண்ட நாள்
நாள் நிலமையில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை நிலமையில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை நிலமையில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை கோலக்குமரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டார் கோலக்குமரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டார் கோலக்குமரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டார் குறுநகை தலை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான் குறுநகை தலை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான் கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாதனை கண்ட நாள் முதலாய் காதல் அலை பாயுதே கண்ணா என் மன்னம் அலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா என் மன்னம் அலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா என் மன்னமலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானமதில் பாயுதே கண்ணா என் மனம் நீக அலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானமதில் பாயுதே கண்ணா கண்ணா நிலை பெயராது நிலை பெயராது சிலை போலவே நின்று நிலை பெயராது சிலை போலவே நின்று நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர என் மனமலை பாயுதே கண்ணா என் மனம் நீக அலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா கண்ணா தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே திக்கை நோக்கி என் இருபுருவம் நெறியுதே திக்கை நோக்கி என் இருபுருவம் நெறியுதே கனிந்த உன் வேணுகானம்
பாயுதே கண்கள் சுருகி ஒரு விதமாய் மருகுதே கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா ஒரு தனித்த வனத்தில் அணைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா ஒரு தனித்த வனத்தில் அணைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா கனகடல் அலையினில் கதிரவன் ஒளி என இணையிரு கழல் என கழிக்கவா கனகடல் அலையினில் கதிரவன் ஒளி என இணையிரு கழல் என கழிக்கவா கனகடல் அலையினில் கதிரவன் ஒளி என இணையிரு கழல் என கழிக்கவா கதறி மரமுருகினான் அழைக்கவோ இதர மாதருடன் நீ கழிக்கவோ கதறி மரமுருகினான் அழைக்கவோ இதர மாதருடன் நீ கழிக்கவோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ குழலூதிடும் பொழுதில் ஆடிடும் குழைகள் போலவே மனதில் வேதனை மிக ஒடுகலை பாயுதே கண்ணாயன் மனம் மிக அலைவாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா கண்ணா ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் உங்கள் நான் கூறியது போல அவர் பாடி அவரது குரலில் வெளியான 3 இசைத்தட்டுக்களை இங்கே வெளியிட்டிருக்கின்றோம்.